வணக்கம். எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய வளர்ச்சி என்ன, உங்களுடைய வீழ்ச்சி என்ன, நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கலாம் என்றிருக்கிறோம். இந்த வீடியோவில் பொறுத்தளவில் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இதுக்கு முன்னால் நிறைய ராசியை பற்றி, லக்கணத்தை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்வது, அதிலிருந்து விடுபடுவது, அதை எப்படி கையாளுவது என்பதை பற்றிய விஷயங்கள் உள்ளே இருக்கும். பொதுவாக நம்முடைய முன்ஜென்ம செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நம்முடைய ஜாதகத்தில் மூலம் எப்படி வரும், அப்போ நாம் எப்படி அவேர்னஸாக விழிப்புணர்வாக இருக்கிறது, அதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது தான் இந்த வீடியோவை சொல்ல போகிறோம். அதனால் கண்டிப்பாக பேப்பர் பேனா அவசியம் இருக்கணும். அதே போல் நாம் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் எல்லாம் 2ஆம் பாவமாகிய ரிஷபராடு தான் இருக்கும். காலபுருஷத்திற்கு 2ஆம் வீடு ரிஷபராசி. ஒவ்வொருவருக்கும் ரிஷபராசி புண்ணியத்தை தரக்கூடிய வீடு. அப்போ புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்னன்னு நாம் தெரிந்து கொள்ளணும். புண்ணியம் என்றால் நாம் செய்த நன்மைகள் பிறருக்கும் இந்த உலகத்திற்கும். நாம் செய்த பாவங்கள் என்ன என்றால் நாம் செய்த கெடுதல்கள். நாம் ஒரு சிலருக்கு அறிந்தோ அறியாமலோ சில தீமைகளை செய்திருப்போம், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அறிந்த பாவம், அறியாத பாவம், தெரிந்த பாவம், தெரியாத பாவம் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே ஒரு கணக்கில் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். இது நமக்கு தெரியாது. மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். காலபுருஷ தத்துவத்திற்கு இது 3ஆவது வீடு. அப்போ 12 ராசிகளில் இது 3ஆவது ராசி மிதுனம். மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் அதில் இருக்குது. இது லக்னத்திற்கும் பொருந்தும். பொதுவான குணாதிசயங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களிலும் உண்டு மிதுன ராசிக்காரர்கள். அப்போ மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பாதம். அது மட்டும் இல்லை, சில பேருக்கு எனக்கு ஜாதகம்லாம் இல்லை, பிறந்த குறிப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க காய் என்கிற எழுத்தில் வரக்கூடியவர்கள், குறில் நெடில் கா, இப்போ கண்ணன், கார்த்திகா, அப்புறம் கீ அப்படின்னு கிருத்திகா, இது பெண்களாக இருந்தால் கூனா குப்பன், ஞா அப்படிங்கிற எழுத்து, சா அதாவது சத்யன் அப்படிங்கிற வர எழுத்தினுடைய முதல் எழுத்து கே, அப்புறம் கோ, இப்படி எழுத்துக்களில் பிறந்தவர்கள் எல்லாரும், அந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக வரக்கூடியவர்கள் எல்லாரும் மிதுன ராசிக்காரர்கள் தான். அதனால் மிதுனத்தை ராசியாகவும் லக்கணமாகவும் கொண்டவர்கள் பொதுவாக என்ன இருக்கும், கலைத்துறையினரிடம் எப்படி இருக்கணும், எளிதில் பழகிவிடும் தன்மை உள்ளவர்கள், சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். நட்பு வளையத்தில் இருக்கக்கூடிய இவங்கக்கிட்ட மதிநுட்பமும் புதுமை சிந்தனையும் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க மிதுன லக்கணக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் எதில் விழிப்புணர்வாக இருக்கணும், எச்சரிக்கை அப்படி இருக்கணும். இந்த துறையில் இருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது இவங்களுக்கு உத்தியோகத்தில், கலைத்துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட், அதில் சார்ந்த உத்தியோகம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கத்திற்கு புறம்பாக செயல்பட்டால், டாக்குமெண்ட்டை மீறி செயல்பட்டால், ஆவணங்கள் அது மீறி செயல்பட்டால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியது வரும். இதுதான் நம்ம இன்றைக்கி கொடுக்குற வாழ்க்கையில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், நீங்கள் தொழில் என்னான்னு தெரிஞ்சுக்கிறோம், அதில் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்பதை தெரியணும் இல்லையா. கண்டிப்பாக நாம் வரம்பு மீறி சில செயல்களை செய்யும் பொழுது மாட்டிக்குவோம். அதே போல் இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஆண் பெண்களுக்கு உரிய பலன்களை நம்ம இங்கே தனித்தனியாக பார்க்கலாம். அப்படி இருக்க போகும்போது இந்த கவர்ச்சி விஷயத்தில் ரொம்ப கில்லாடி மிதுன ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க. இரட்டை முகம் கொண்டவர்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பொறுப்பற்றவர்களாக இருப்பாங்க,
பொறுமையற்றவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல் எதுலேயும் ஒரு பரிசோதனை முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. ஆமாம். அதே போல் இவர்கள் ஒரு புதிரான மனிதராக இருப்பார்கள். இப்படி பல குணங்களில் மிதுன ராசி ஆண்கள் இருப்பாங்க. உண்மையிலே மிதுன ராசி ஆணின் குணம் இது எதிலும் அடங்கி விடாதது. இதெல்லாம் கடந்து தான் இருக்கும். மிதுன ராசி ஆன இரட்டை முகம் கொண்டவராக கூறுவதற்கெல்லாம் இதுக்கு தவறான கண்ணோட்டம். உண்மையில் நாம் அன்றாடம் அணியக்கூடிய பல்வேறு முகமூடிகளைத்தான் எல்லாரும் அணிகிறார்கள். இப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசுவோம். அதுபோல் இந்த வயதில் பொறுமை இல்லாமல் இருந்து நேர் வழியில் போகாமல் ஷார்ட்கட்டில் போகிறவர்களுக்கு கவனம் தேவை. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் லூஸ் டாக் பண்ணக்கூடாது. பெண்கள் விஷயத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தனக்கான இப்போ ஒரு பெண்ணை தனது கவர்ச்சியால் எப்படி தனக்கு அடிமைப்படுத்தி கொண்டு வைத்திருப்பது என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியும். அதனால் பெரும்பாலும் நீங்கள் ஒழுக்கத்திற்கு புறம்பான விஷயங்களில் இறங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. யோசனைகள் எப்போதும் இவங்கள்ட்ட தாராளமாக கிடைக்கும். கெட்ட வழியில் யோசனைகள் சொன்னீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு துன்பங்கள் வரும். அதே போல் இவங்களுக்கு பொறுத்தளவில் ஒரு ஆணினுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே போல் மிதுன ராசியில் பொறுத்தளவர்கள் நீங்கள் சிவபெருமானை வணங்கிவிட்டு எந்த வேலையும் செய்தாலும் வெற்றி உண்டாகும். ஆதிசங்கரரை வணங்கினாலும் ராமானுஜரை வணங்கினாலும் வெற்றி உண்டாகும். அதே போல் இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அம்பாள் அந்த சுவாமியை வைத்திருக்கிற பொழுது மிகப்பெரிய அளவில் நமக்கு துன்பம் வர்றதில்லை. சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல், இதில் சீட்டு நடத்துதல், ஏழை சீட்டு நடத்துதல், குலுக்கு சீட்டு நடத்துதல், இதில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்துக்கிட்டே இருப்பாங்க. தவறு செய்ய தூண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்றைக்குமே மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்கள் செய்யக்கூடாது. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு இவங்க யோசிக்காமல் இந்த விஷயங்களில் தவறு செய்ய நினைத்தார்கள்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்முடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பாவங்கள் வந்துடும். நிறைய பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வோம். இப்போ உதாரணத்திற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வேலை பார்க்குற இடம் ருண ரோக சத்ரு, வேலை பார்க்குற இடத்துல தான் நிறைய ப்ராப்ளம் வரும். காரணமே இல்லாமல் வரும். அவன் பொறுத்தளவில் இவர்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர்கள், பணம் புழங்கக்கூடியவர்கள், பணம் சீட்டு பெரும் பணம் கேஷியர், இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளவங்க ஒழுக்கத்திற்கு புறம்பாக யாருக்காதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் பணம் கொடுத்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதுபோல் பணம் வராது. அதுபோல் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொழிலில் பொறுத்தளவில் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது விஷயத்தில் சரியாக டாக்குமெண்ட்டை படிக்கணும், எக்ரிமெண்ட்டை படிக்கணும். இதை படிச்சுட்டு தான் செய்யணும். தனக்கு தெரியலன்னா தெரிந்தவர்களை கூட்டிகிட்டு போகணும். அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதன் மூலம் பணத்தை வாங்கக்கூடிய விஷயத்துலேயும் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுபோல் இல்லாமல் இவங்களுக்கு பெரிய அசிங்க அவமானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேபர்ஸ் மூலியமாக வரும், தொழிலாளர்கள் மூலமாக வரும். அதனால் தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்தக்கூடாது. தொழிலாளர்களை ரொம்ப கண்ணியமாக வைத்திருக்க வேண்டும். அவர்களிடத்தில் எந்த ரகசியத்தையும் அவர்களை வைத்து கொண்டு செய்யக்கூடாது. நாளடைவில் எப்படியாவது ஒரு அசிங்க அவமானங்கள் வந்துடும். அதே போல் இவர்கள் வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற விஷயங்களில் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பத்திரத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், மூலப்பத்திரங்களில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் யோசிக்காமல் ஏதாவது ஒரு தவறு செய்ய நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும். அதே போல் வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அடிக்கடி அடிதடி சண்டை, இது சார்ந்த உத்தியோகம், இதனை சார்ந்த மிதுன ராசிக்காரர்கள்
தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அசிங்கத்தையும் ஒரு அவமானத்தையும் கண்டிப்பாக சந்திப்பார்கள். அது சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் கடன் பிரச்சனையில் போய் ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு போகிறது, வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவனை போகும்போது ஒரு கார் எடுத்துக்கிட்டு போகிறது, 6-7 பேரை குண்டர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வசூல் பண்ணி மிரட்டுறது, அவன் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு சிட் அவுட்டில் உட்காருங்க பணம் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே பூட்டிக்கிட்டு பின்னால் வெளியில் யாராவது ஒரு ஆளை இரும்பு கேட்டை பூட்டிடுவான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பூட்டிட்டு என்ன பண்ணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் இந்த மாதிரி 2 காரில் இப்படி என்னை அடிக்க வந்திருக்கிறாங்க, கொல்ல வந்திருக்கிறாங்க, அது சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்சம் தேவையில்லாமல் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி அசிங்க அவமானங்கள் வரும். அதே போல் சீட்டு நடத்துகிறவங்களும் ஒன்று எவனாவது பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். பணத்தை எடுத்து அவன்கிட்ட சீட்டு பிடிக்கிறேன்னு எல்லாத்தையும் சீட்டு போட்டுருவாங்க. அது பெருந்தொகை உள்ளவன் ஏலம் எடுத்தான்னா ஏலம் எடுத்தவே சரியாக அவன் திருப்பி கட்டுவானா, கட்டுறதுக்குடியான அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்லாம் பார்க்காம பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், கஷ்டத்துக்கு போட்டு எடுத்து பெருந்தொகையை எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அதனால் அதன் மூலியமாக இவர்கள் அசிங்க அவமானத்தை சந்திக்கலாம். அதே மாதிரி லோன் விஷயத்தில், கடன் வாங்குகிற விஷயத்துலையே அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இருக்கிறத எல்லாம் இழந்து வீடு வாசல்களை இழந்துட்டு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி வீட்டெல்லாம் இழந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் அளவுக்கு அதிகமான வட்டி கொடுக்கறதும் வாங்குறதுக்குள்ள விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக கடன் பிரச்சனை, இந்த சீட்டு ஏலம் இதெல்லாம் வர்றதில்ல, வம்புகள் எல்லாம் இதில் தான் வருது. அதே போல் ஒரு மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமண உறவு. அதில் வம்பு வழக்கு வரும் பொழுது அவர்களுக்கு இந்த 7ஆம் இடமும் பாதிப்படையுது. ஆமாம், இயற்கையாகவே மிதுன லக்னக்காரர்களுக்கு 7ஆம் வீடு என்பது அது மாரகஸ்தானம், பாதகஸ்தானம். அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதியே இருக்கார். விருச்சிக ராசி பாவத்தினுடைய அடையாளம். அதில் விசாக நட்சத்திரம் இருக்கிறனால கலத்திரத்தினால் வரக்கூடிய துன்பம், சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரிதல், இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ விசாகம், அனுஷம், கேட்டை. அப்படி இருக்கும்போது கேட்டை என்பது வீடு வண்டி, தாயாரோட பிரச்சனை. அம்மா சொத்துக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறா, நான் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான் இருக்கேன், பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன், அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு எனக்கு பணம் வாங்கி கொடுனாலும் தரமாட்டான்னு தாயார் மேலே விரோதம் ஏற்பட்டு வம்பாகி வழக்காகி பிரச்சனை வரல் உருவாகி குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ பிரிதல் பிரச்சனைகளை உருவாக்குதலெல்லாம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் வகைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு தொழிலில் கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா அதுலேயும் பிரச்சனை வந்துடும். பெரும்பாலும் வியாபாரத்தில் 7ஆம் இடம் சுயத்தொழில் நண்பர்கள் வகைகளில் கூட்டு தொழிலையும், சுயதொழில், கூட்டு தொழில், சொந்த தொழில் இதுலைகளையும் பணம் கொடுத்து ஏமாறுதல், ஏமாற்றப்படுதல், ஆசை வார்த்தையை காட்டி தூண்டுச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளங்கள் வந்துடும். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இது மாதிரி துன்பம் வரப்போகுதுங்கிறத எபிசோட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தானே நாளடைவில் இது மாதிரி நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க. சந்தித்து விட்டு பிரச்சனை சந்தித்து வந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மூலியமாக கேட்டுக்கிட்டு, மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி இருந்தால் நன்மை தரும். பெரும்பாலும் இந்த காதல் விவகாரங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில், அதாவது காசு செலவழிக்காமல் மருத்துவ ஆலோசனைகள் போய் கேட்கக்கூடாது. அதுபோல் அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் கேட்டால் ஆலோசனை கொடுக்கறது கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் எல்லாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதுபோல் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்துட்டு அது மூலியமாக மிதுன ராசி ஆண்களை ஏமாற்றுகிறது எல்லாமே எளிதில் நடக்கக்கூடிய காரியம் இருக்காது. ஆனால் அவர்கள் பேரம் பேசுவாங்க, ஆனால் ரொம்ப திறமையாக இருக்கிற மாதிரி இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏமாந்துருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம்.
அதுபோல் உங்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி அதன் மூலயமாக ஃபோன் வாயிலாக நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.